விஜயும், காவேரியும் சீக்கிரம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரியோட குடும்பம் வந்துட்டு வீட்ட விட்டு போறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளம்பிடுறாங்க. வீட்ட பூட்டிட்டு சாவி யார் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது, காவேரியோட அம்மா நீயே போய் அவன்கிட்ட குடுத்துடுற. இனிமேல் வந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கட்டின தாலிய அவன் முகத்திலேயே தூக்கி எறிஞ்சிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்றாங்க. இத கேட்டு காவேரி ரொம்ப அழுகுறாங்க. எம்மா அது எப்படி என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே காவேரியோட அம்மா, அதான் ஒப்பந்தம் பண்ணி தானே கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. அந்த ஒப்பந்தமே முடிஞ்சு போச்சே. இனிமேல் அவன் கட்டின தாலி மட்டும் உன் கழுத்துல எதுக்கு? இந்த தாலியோட வந்து நம்ம கொடைக்கானல்லாம் போ முடியாது. அதனால நீ தாலிய அவன் முகத்துல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்றாங்க. ஆனா காவேரி ரொம்ப அழுகுறாங்க. அவங்க அக்காவும் அம்மா சொல்றது தான் கரெக்ட்டு. ஆமா. அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? அந்த தாலிய வச்சு நீ தாலி கட்டி இருக்கிறதுனால தான் அவன் உரிமையோட மறுபடியும் இங்க வந்துகிட்டு இருக்கான். என் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு. முதல்ல அந்த தாலிய தூக்கி அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் சொல்றாங்க. இத கேட்டு காவேரி அழுகுறாங்க. நம்ம எப்படி போயிட்டு இந்த தாலிய எப்படி தூக்கிட்டு போட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நான் வந்து சாவிய வேணா குடுத்துட்டு வரேன். அவரு தான் வந்து இந்த ஜென்மத்துல என்னோட புருஷன். அத வந்து யாராலயும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இத கேட்டு காவேரி அம்மா கோவப்படுறாங்க. சரி நீ என்னமோ பண்ணி தொல. இந்த சாவிய குடுத்துட்டு அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மா சொல்றாங்க. இத கேட்டுட்டு காவேரி ரொம்ப அழுதுகிட்டே வந்துட்டு சாவிய குடுக்குறதுக்காண்டி விஜய பார்க்க போறாங்க. இந்த மாரி தான் வந்து நாளைக்கான எபிசோட் அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.